இப்போ நம்மளோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி அபவுட் த கிரியேஷன் ஆஃப் மேன். மனிதனின் படைப்பு பற்றிய மர்மம். ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாருடைய ரூபத்தில் இருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தருடைய ரூபத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். இதுல மர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் சீக்ரெட், மிஸ்ட்ரி, புரியாத காரியங்கள், தெரியாத காரியங்கள், ஹிடன் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நம்ம யோசிக்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியில யோசிக்கும் பொழுது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும். பைபிள் வசனத்தை நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு சில சீக்ரெட்ஸ் நமக்கு தெரியாது. அதுக்குள்ள இருக்கிற ஒரு சில ரகசியங்கள் நமக்கு தெரியாது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஹல்லேலூயா நம்ம வாசிக்கலாம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதை குறிச்ச ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம யார் மாதிரி படைச்சிருக்கிறாரு? அவருடைய ரூபத்தின் படி மண்ணுக்குள்ள இருந்து மண்ணுக்குள்ள இருந்து மண்ணுக்குள்ள இருந்து டேக்கன் அவுட் ஆஃப் தி டஸ்ட், சம்திங் ஃப்ரம் தி டஸ்ட். தூசு, மண்ணு, புழுதி, புழுதில இருந்து நம்மளை எடுத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். புழுதிலிருந்து நம்மளை எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. This statement was given by father. நல்லா நோட் பண்ணிக்கணும். பிதா இப்படி சொல்லி படைக்கிறார். ஹல்லேலூயா. சோ இங்க ஆங்கிலத்துல சொல்லப்படுகிறது, let us make a man in our image. என்னுடைய சாயல்ல, in my image, என்னுடைய ரூபத்தின்படி, அப்படின்னு ஆஃப்டர் ஹிஸ் லைக்னஸ், அவருடைய விருப்பத்தின்படி அவர் அதை ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு பிதா படைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டு இப்படியாக லெட்டஸ் மேக்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல நம்ம படைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் இது. மனுஷனை உண்டாக்குவோமாக, அதான் லெட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல வரும். லெட்டஸ் மேக் அ மேன் இன் அவர் இமேஜ். சோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சம்திங் ஃப்ரம் எர்த், ஒரு விஷயத்த பூமியில இருந்து, மண்ணுக்குள்ள இருந்து மனிதனை உருவாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. சரி, உருவாக்கிட்டாரு. வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு. மண்ணுன்னா என்னதுங்க? மண்ணுல இருந்து எடுத்திருக்கிறாரு, செஞ்சுட்டாரு. ஒரு பாடி மட்டும் இருந்தா சரியா இருக்குமா? ஒரு சரீரம் மட்டும் இருந்தா சரியா இருக்குமா? அந்த சரீரத்துக்கு ஒரு மூமெண்ட் தேவை, அசைவுகள் தேவை, சுவாசிக்கிற தன்மைகள் தேவை, கை கால் அசைக்கணும், கண்ணு சிமிட்டணும், ரத்தம் ஓடணும், உள்ள எல்லாம் சீரா நடக்கணும். அப்போ ஆத்துமா முக்கியமா இருக்கிறது, ஆவி முக்கியமா இருக்கிறது. நல்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். அப்போ அகைன் நமக்கு 3 ரெய்ம் இருக்கு, 3 சாம்ராஜ்யங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து மாம்சத்துக்குரிய சாம்ராஜ்யம், ஆத்மாக்குரிய சாம்ராஜ்யம், ஆவிக்குரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ மனுஷனை உண்டாக்கலாம், பூமியில இருந்து, மண்ணுல இருந்து ஒரு விஷயத்த செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாரு, செய்தும் வச்சுட்டாரு. அடுத்து he went to the soulish realm, ஆத்துமாக்குரிய சாம்ராஜ்யத்துக்கு சென்று அவர் என்ன பண்றாரு? a soulish man, ஆத்துமாவை அந்த மனிதனுக்குள்ள செலுத்துகிறார். ஆத்துமா, சோல், ஆத்துமா. அப்ப அது ஆத்துமாக்குரிய சாம்ராஜ்யத்துல தான் எடுத்து செலுத்த முடியும்.
which means அது என்னன்னு சொன்னா ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு 3 காம்பனன்ட் சேர்ந்து ஒரு மனிதன். 3 சேர்ந்து ஒரு மனிதன். அப்படித்தானே நமக்கு புரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம பைபிள் வாசிச்சதுல, வேதாகமத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சோலிஷ் ரெய்ம்ல இருந்து சோல் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மேன் ஆஃப் வாட்டர், மேன் ஆஃப் பிளட் அண்ட் மேன் ஆஃப் ஸ்பிரிட் இன் ஒன். மேன் ஆஃப் வாட்டர், இங்க பாருங்க 1 ஜான், 1 யோவான் 5:8 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3. அது என்னென்னது? ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:8 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்துல, நம்மளுடைய பாடி, ஆதியாகமம் 1:26 இப்படியாக என்னுடைய ரூபத்தின்படி நான் படைக்க போகிறேன் ஆசைப்பட்டு படைக்கிறார். அப்போ அவருக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, பிதாக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. பிதாக்குள்ள என்ன இருக்கு? மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த கான்செப்ட தான் மனுஷனை படைக்கும் பொழுதே கூட மனுஷனுக்குள்ள 3 காம்பனன்ட் இன் 1 மேன், 3 காம்பனன்ட் இன் 1 மேன் அப்படின்னு படைக்கிறார். அப்ப நம்மளுடைய சரீரத்துல வெறும் சரீரம் மட்டும் இருந்தா போதாது இல்லையா? நமக்குள்ள ஒரு ஜீவ சுவாசம் இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, ஆவி, ஜலம், ரத்தம். நம்மளுடைய சரீரத்துல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரத்தத்துல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் வாட்டர், 90% தண்ணி இருக்கிறது நம்மளுடைய ரத்தத்துல. அதே போல நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவி வெளியில போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு உயிர் இருக்காது. ஆவி வெளில போயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பாடி தான், ஜஸ்ட் ஒரு டெட் பாடி தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்குடி நன்றி. அப்போ மேன் ஆஃப் எர்த், மேன் ஆஃப் எர்த், நம்மளாம் யாருங்க? மேன் ஆஃப் எர்த், பூமிக்குரிய மனிதர்கள், பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதர்கள். அப்போ அவர் ஒரு பாடி கொடுக்கிறாரு, சரீரம் கொடுக்கிறாரு, ஒரு உருவம் கொடுக்கிறாரு, ஒரு பேட்டர்ன் கொடுக்கிறாரு. உள்ள எலும்பு இருக்கு, எலும்பு உள்ள வச்சு பின்னாடி முதுகெலும்பு இருக்கு, முதுகெலும்பு, எலும்பு, ஸ்கல்லு, மண்டை ஓடு, இதெல்லாம் தான் ஒரு பேட்டர்ன் சொல்லப்படுகிற காரியங்கள். ஒரு ஷேப்பு. உள்ள எலும்பு இல்லைன்னு சொன்னா நமக்கு தொலன்னு இருக்கும். அதாவது இஃப் யூ ரிமூவ் த ஸ்கெலிட்டன், உங்களுக்கு பாடி ஷேப்பே இருக்காது, தொலன்னு இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஸ்கின்னை, ஒரு மசிலை வெட்டி போட்ட மாதிரி இருக்கும் நம்மளுடைய பாடியினுடைய நேச்சர். சரிங்களா? அப்போ இதுதான் பேட்டர்ன் வச்சிருக்காரு. He transferred man of air into the nostrils. Man of air, ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது? ஜீவ சுவாசம் ஊற்றப்படும் பொழுதுதான், ஊதினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? a man of soul emerged. எமர்ஜ்னா உருவாக்கப்படுகிற காரியம். ஒரு மனிதன், ஒரு ஆத்துமாவே எப்போ வருது? ஜீவ சுவாசத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான். சரிங்களா? a man of soul emerged. அதான் நான் சொன்ன முன்னாடி, மனிதனை பூமியில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் he went to the soulish realm. கர்த்தர் பிதா எங்க போறாரு? அதாவது ஆத்துமா சாம்ராஜ்யத்துக்குள்ள போய் தான், சோலிஷ் ரெய்ம்குள்ள போய் தான். அப்பனா என்ன? சோலிஷ் ரெய்ம் போகும்பொழுதே அவர் முடிவு பண்றாரு, நம்மளுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தா இந்த மனுஷனுக்கு சுவாசம் கிடைக்கும், உயிர் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு உறவு இருக்கு. நம்முடைய பாடிக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கும், நம்முடைய ஆவிக்குமே ஒரு உறவு இருக்கு. இது இல்லைன்னா அது இருக்க முடியாது. மூணு சேர்ந்தாதான் மூச்சு நம்ம இழுத்து விட முடியும். மூணு சேர்ந்தாதான் நம்ம மூச்சை இழுத்து விட முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ மனிதனுடைய பாடி, அதுக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிட். சரிங்களா? இப்போ இங்க ஸ்பிரிட்டா மாறினது என்னது?
மூச்சு காற்று. அதான் ரெண்டுமே கனெக்ஷன் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். மூணுத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு. இது மட்டும் செலுத்தினா போதாது. அப்போ மூச்சு காத்து அங்க breath was there. Breath there was the spirit. Where there was breath, there was the spirit. ஒரு மூச்சு காத்து செலுத்தும் பொழுது அங்க அங்க ஒரு ஆவி இருக்கிறது. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. ஜீவாத்மா பெற்ற உடனே அந்த மனுஷனுக்குள்ள டிஃபால்ட்டா ஒரு இயற்கையாவே ஆவி இருக்கிறது. ஆனா என்ன இல்ல அவனுக்குள்ள, ஆவிக்குரிய ரீதியில ஒரு மனுஷனா கிடையாது. ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி, the tree of knowledge, the tree of good and evil, நன்மை தீமை அறியும்படியான அந்த விருட்சத்தினுடைய கனி, அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஸ்பிரிட் இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்ல? அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள என்ன இல்ல? ஆவிக்குரிய மனிதனா அவன் கிடையாது. நன்மை தீமைனா என்னன்னு தெரியாது. நல்லது ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியாது. குட் ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாதவனா இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அந்த இஃப் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன ஆகும்ன்றது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். In order to assume the image of God, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு உணர்வு, அவனுக்குள்ள ஒரு சென்சேஷன், வெக்கம், இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற நிர்வாணத்தையும் அவன் அறிந்தான். நம்ம நிர்வாணமா இருக்கிறோம் அப்படின்னு அறியறான். அப்போ ஒரு டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி, கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள இருந்த தன்மை வந்து என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். அவனுக்கு தப்புனா என்னன்னு தெரியாது. he was carrying a good seed. ஒரு நல்ல விதையை சுமந்துட்டு இருந்தான். கர்த்தருடைய பிதாவுடைய அந்த விதையை சுமந்துட்டு இருந்தான். பிதாவுடைய ரூபத்தின்படி அந்த விதையை சுமந்துட்டு இருந்தான். ஆனா இங்க என்னவா மாறும்? நன்மை தீமை அறியும்படியான அந்த கனியை புசித்ததுக்கு அப்புறம் எல்லாம் கான்சியஸும் அவனுக்கு வந்துடும். எல்லா கெட்டதுமே அவனுக்கு தெரிய வந்துடும். இது நல்லது எல்லாமே தெரிய வந்துடும். அப்போ படைக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மரணமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஒரு ப்ராசஸ் போய்கொண்டிருக்கிறது. இதான் ஒரு ப்ராசஸ். குட் அண்ட் ஈவில். கர்த்தர் சொன்னது கேட்கணுமா இல்ல பழத்தை புசிக்கணுமா? கர்த்தர் சொல்றதை கேட்கணுமா இல்ல பழத்தை புசிக்கணுமா? நடுவுல கரெக்டா ஏதேன் தோட்டத்துல இப்படியாக நன்மை தீமை அறியும்படியான ஒரு ட்ரீ ஆஃப் நாலேஜ் அதை ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த மனிதனை டெஸ்ட் பண்றதுக்காகவே, மனிதன் புசிக்கிறானா இல்லையா டெஸ்ட் பண்றதுக்காகவே. ஹல்லேலூயா. அப்போ இது ப்ராசஸ் போய்கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் படைத்ததுலயே எல்லாம் நிறைய கிரீச்சர்ஸ் படைச்சிருக்கிறாரு. நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ், சிக்கன், மட்டன், மனிதர்கள் எல்லாம் புசிக்கிறது நான் சொல்றேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நார்மல் அனிமல். அதெல்லாம் ஒரு நார்மல், ஒரு சாதாரணமான ஒரு மிருகம். ஆனா எல்லா காட்டு மிருகங்களை காட்டிலும், எல்லா நாட்டு மிருகங்களை காட்டிலும் ஆண்டவர் படைத்ததுல ரொம்ப தந்திரமானது, விகாரமான குணம் உள்ளது, வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வைஸ், ரொம்ப ஞானம் உள்ளது, குரூக்கட் மைண்ட், ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிக்கிறது என்னன்னா இந்த சர்ப்பம். ஹல்லேலூயா. சர்ப்பம் ஒரு ரெபெலியஸ் கிரீச்சர். இட் இஸ் a rebellious creature. அது ஒரு கிரீச்சர். இப்ப கேட்டல்னா என்ன சொல்றது? கால்நடை போகிறத கேட்டல்னு சொல்றோம். கேட்டல்னா தமிழ்ல கால்நடை, கால் இருக்கிற இதெல்லாம் கேட்டல்னு சொல்றோம். அப்போ இந்த கிரீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை, அதுக்கு கால் சின்ன சின்னதா இருக்குது, ஆனா ஊர்ந்து போகிற மாதிரி காலும் இருக்குது, ஊர்ந்து போகிறது. சபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது என்னவா ஆகுது? நல்லாவே ஊர்ந்து போகிறது. ஆண்டவர் சபித்துட்டார். அதனாலே அந்த பாடியிலேயே தான் அது ஊர்ந்து போகும், அது வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சபிச்சு வச்சுட்டார். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன்.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சரி, ஒன்னு யோசிங்க. இது யாருக்கு சொன்னாரு? ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொன்னார். ஆதாம் கிட்ட சொன்னார். இங்க வேற அனிமல்ஸ் கூட தான் இருக்குது. மீன் இருக்குது, எலிஃபண்ட் இருக்கு, சிங்கம் இருக்கு. இதெல்லாம் ஏன் அதை அறிஞ்சு கொள்ள முடியல? இதெல்லாம் ஏன் அதை பத்தி போதர் பண்ணல? இது ஏன் பொருட்படுத்தல? ஏன் சர்ப்பம் மட்டும் இது காது கொடுத்து கேட்டுச்சு? சர்ப்பத்துக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் சொன்னது, மனுஷன் கிட்ட பேசினது, ஆதாம் கிட்ட பேசினது ஏன் புரிஞ்சுது? ஏன்னா இது ஒரு ரெபிலியஸ் கிரீச்சர். இது தந்திரமுள்ளதா இருந்தது. எல்லா படைப்புகளை காட்டிலும் இது ஒரு தந்திரமுள்ளதா இருந்தது. சரிங்களா? அப்போ ஆதாமுக்கு முன்னாடி, ஆதாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சாயல், ஒரு மனிதனுடைய உருவம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆதாமுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸிஸ்டட் ஒரு இதுதான் நம்மளுடைய உருவம். ஏன்னா பிதா அந்த உருவத்துல இருக்கிறார். அப்ப ஒரு மனுஷன் வர வேண்டும், இந்த ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருந்தது. ஹல்லேலூயா. எல்லா படைப்புகளும் இருந்துச்சு. ஆனா இந்த சர்ப்பம் மட்டும் தந்திரம் உள்ளது. He wanted to take the image of God. Hallelujah. தேவனை போலவே உருவம் எடுக்க வேண்டும். தேவனை போலவே உருவம் எடுத்து அவனுக்கு அடிமையாக வேண்டும். மற்ற படைக்கப்பட்ட மற்ற படைப்புகள் எல்லாம் அடிமைத்தனம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொறாமை. He is very very jealous. Hallelujah. He is very very jealous. அப்போ ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது எப்படி படைக்கிறாரு? சகல ஊரும் பிராணிகளை ஆள கடவர்கள் என்றார். பூமியில் உள்ள சகல நாட்டு மிருகங்கள், பறவைகள், டொமினியன் ஓவர் ஆல் தி கிரீச்சர்ஸ். மனிதனை படைக்கும் போது எல்லா ஜீவராசிகளையும் இவன் ஆண்டு கொள்வான் அப்படி என்று சொல்லி படைத்தார். சரிங்களா? ஆனா இதுல இந்த தந்திரமான ஒரு படைப்பு அத்தாரிட்டியை எடுக்க நினைக்குது. அந்த சிங்காசனத்துக்குரிய தேவனுடைய அத்தாரிட்டி, அவருடைய த்ரோனை பிடிக்க நினைக்குது, அவருடைய இடத்தை பிடிக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு பொறாமை பிடித்தவன், சர்ப்பத்தினுடைய அந்த சர்ப்பம் பொறாமை பிடித்தவன். அல்லேலூயா. சோ அவன் என்ன பண்றான்? இப்படியாக 3ஆம் அதிகாரம் அதுல இருக்க 1ஆம் வசனத்தை வாசிச்சோமா? அதுலதான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. ஆனா எல்லா ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர் கிடையாது. ஆடு, மாடு, வேற வேற அனிமல்ஸ் இருக்கு, முயல் இருக்கு, பூனை இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர் கிடையாது. ஒரு ஆவி படைப்பு கிடையாது, ஆவிக்குரிய படைப்பு கிடையாது. ஆனா இந்த சர்ப்பம் மட்டும் இட் இஸ் a spiritual creature. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. சோ இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, he heard the voice of God. ஆதாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? பா, நீ எல்லாத்தையும் அனுபவி, அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லாம் பாரு, எல்லாமே நீ எல்லா கனியும் புசிக்கலாம், நீ நடுவில் இருக்கிறது ஒண்ணு மட்டும் நீ புசிக்காத, நீ புசிச்ச அதுக்கப்புறம் நீ சாவ, நீ மறிச்சிடுவ, நீ புசிக்காதன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நியூ பார்ன் பேபி, பிறந்த குழந்தை மாதிரி தான் அந்த ஆதாம், பிறந்த குழந்தை. அதுக்கு முன்னாடி வேற மனிதன் கிடையாது. ஃபர்ஸ்ட் மேன். அவனுக்கு ஒரு ஞானம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் மேன். அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த சர்ப்பம் ஏற்கனவே ஆண்டருடைய ரூபத்தை, ஆண்டருடைய இமேஜ்ல ஆண்டருக்குரிய பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு இச்சை தன்னம் இருக்கிறபடினால் இது என்ன பண்ணிருச்சு? ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. he is a superior, he's having a superior authority. அவரு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இடத்தில் போக முடியாது. அவன்
ஒரு நசுக்கு நசுக்கி போட்டுருவாரு. அதனால என்ன பண்ணிட்டான், ஆதாம் கிட்ட வரலாம், ஆதாம் கிட்ட வரலான்னு சொல்லி ஆதாம் கிட்ட வந்து, நீ சாக மாட்ட, நீ இந்த பழத்தை புசிக்கலாம், நீ தேவர்கள் போலே மாறிடுவ, ஆண்டவர் போலே மாறிடுவ, ஓ அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி என்ன பண்றான், ஏவாளை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி ஏவாளை வஞ்சித்து இப்படியாக அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கும் சரிங்களா. அப்பதான் அவங்களுக்குள்ள உணர்வுகள், நன்மை தீமை காரியங்கள், ஓ நம்ம நிர்வாணமா இருக்கிறோம்னு ஒளிஞ்சிக்கிறாங்க. இது போல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சோ இந்த காரியம் ஆதாம் கிட்ட மட்டும் தான் சொல்லி கொடுத்திருந்தாரு. இது சர்ப்பத்துக்கு ஒரு தன்மை இருந்தது. he heard the voice of God. ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்கும் தன்மை இருந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கும் தன்மை இருந்தது. அப்போ அந்த கேட்கும் பொழுது அவன் ஃபர்ஸ்ட் இது போல no creature wished to take the image of God. எந்த ஒரு கிரீச்சருமே அது ஆசைப்படல ஆண்டவரை போலவே மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த சர்ப்பம் மாறிவிட்டது. சோ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, he took the position. இந்த சர்ப்பம் டாமினேட் பண்ணிட்டான் ஆதாமுடைய ஸ்பிரிட்டை. ஏன்னா அந்த மரத்துல நன்மை தீமை, ஈவில், a tree of good and evil, சரிங்களா. அப்ப அந்த ஈவில் குணம் இவனுக்குள்ள வந்து விட்டது. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரு அந்த ஆவி ஆட்கொண்டது, ஆதாமுடைய ஆவியை யார் ஆட்கொண்டது, சர்ப்பம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ப்பம் ஆட்கொண்டது. ஆண்டவருக்கு சுத்தமா கீழ்ப்படியல, எல்லாத்தையும் மறந்தாச்சு. டேஸ்டா இருக்கு கனின்னு சாப்பிட்டாச்சு, நல்ல டேஸ்டா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு, கிளிட்டரிங்கா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, அந்த கனி பார்க்க ரொம்ப வளமா இருக்கு, நல்லா பழுத்து போயிருக்கு அப்படின்னு என்னென்னமோ ஆசை காட்டுச்சு இந்த சர்ப்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. பாருங்க, ஃபர்ஸ்ட் மேன் ஆதாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு மேன் இருக்கணும். ஒரு ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேன் இருக்கணும். அந்த மேனுடைய மூக்கு, கண்ணு, உதடு, சீக்ஸு, கன்னம், இது போல கழுத்து, கால், கை, இது போல ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். எப்பவுமே படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு முன்னாடி ஒரு படைப்பு இருக்கணும். ஸோ அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, a man had been there prior. இந்த இதுக்கான பதில் வந்து சர்மனுக்கு அடுத்து நமக்கு வந்துட்டு இருக்கு. மனிதன் போல ஒரு ஏற்கனவே ஒரு மனுஷன் இருக்கணும் சரிங்களா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இப்போ இது வந்து அதுக்கப்புறம் வருது, நீங்க அதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அஜெண்டா ஆஃப் தி சர்பெண்ட். இப்போ நம்ம அஜெண்டா ஆஃப் தி சர்பெண்ட்டுக்கு வரலாம். இந்த சர்ப்பத்துக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்னன்னா, வடிகட்டணும். எப்படி வடிகட்டணும், ஒரு புது ஒரு வழியை திறக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆதாம் சாப்பிட்டாச்சு, ஏவாலும் சாப்பிட்டாச்சு. அப்போ ஒரு நியூ வழி திறக்கப்பட்டிருக்கு. கெட்ட பாதையில கூட்டிட்டு போறதுக்கு ஒரு புது வழி திறக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ இது வந்து செகண்ட் கேட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேட் தான் என்னது, ஆதாம் ஆண்டவர் படைக்கும் பொழுது நல்வழியில நடக்கிறதுக்கு ஒரு கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா இந்த சர்ப்பம் வந்து சர்ப்பத்தை சொல்ற பேச்சு கேட்கறதுனால ஆதாம்குள்ள எந்த ஆவி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால சர்ப்பத்தினுடைய ஆவி அதிகாரம் எடுத்தது, ஆதிக்கம் எடுத்தது. இப்போ ஆண்டவர் வச்சது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேட்டு தான், ஒரே ஒரு வாசல் தான், நல்வாசல். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது ஒரு வழி திறக்கப்பட்டது. அதான் செகண்ட் கேட்னு சொல்றோம். For the creation and emergence of his own seed. சர்ப்பத்துக்கு ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை தான் இப்ப செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதாம்குள்ள செலுத்தப்பட்ட காரியம், அந்த விதை செலுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விதை இருந்தது.
பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விதை இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள 2 விதைகள் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு புரியலன்னா கூட என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஒரு மனிதனுக்குள்ள 2 விதைகள் இருக்கிறது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பிதாவுடைய ரூபத்தின்படி பரிசுத்தமாய் படைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னன்னே புரியாது. பாவம் செய்யவே தெரியாது. ஒரு விதை. அது டிஃபால்ட். பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஈவில் டாமினேட் பண்ணிடுச்சு. கெட்ட ஆவி டாமினேட் பண்ணிடுச்சு. ஆதிக்கம் எடுத்துருச்சு. அப்போ இன்னொரு விதை. கெட்ட விதை. ஈவில் விதை. சோ ஒரு மனிதனுக்குள்ள 2 விதை இருக்கிறது. இதெல்லாம் யெஷுவாக்கு வரத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காரியங்கள். இதெல்லாமே ஆதியாகமத்துல வர சாப்டர்ஸ், வசனங்கள் பாருங்க. சரிங்களா? அப்ப ஒரு மனிதன் படைக்கப்பட வேண்டும். அந்த மனிதன் இப்போ ஒரு 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 சீடு, ஒரு விதை, ஒரு விந்து அணுக்கள்ல ஒரு விந்து அணு இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கு, அணுக்கள் இருக்கு. அதுல நிறைய மனிதர்கள் உண்டாவாங்க. கரெக்ட்டுங்களா? நிறைய மனிதர்கள் உண்டாவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதன் ஆடாமை பல ஆடாம படைக்கலான்னு அவரு பல பல ஆதாம படைக்கிற அளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மனுஷி உருவாகுறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை குழந்தை வேணா அந்த மனிதனால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள அத்தனை மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. அதாவது நிறைய விந்தணுக்கள் இருக்கு. இது வந்து ஒரு பொம்பளையாவும் இருக்கலாம், 10 பொம்பளை இருக்கலாம், 20 பொம்பளையாவும் ஒரு குழந்தை பிறக்கும், 20 ஆண்களாவும் குழந்தை பிறக்கும். அந்த ஒரு தன்மை இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள. அப்போ கர்த்தருடைய யோசனையில பாருங்க. கர்த்தருடைய யோசனையில எப்படி இருக்கணும்னா, ஆதாமுக்கு முன்னாடி எத்தனையோ வேற வேற உருவத்துல, அதாவது வேற வேற ஃபீச்சர்ஸ். இப்போ இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி முகஜாடை இருக்காது. உங்களுக்கு வேற முகஜாடை இருக்கும், எனக்கு வேற முகஜாடை இருக்கும். ஆனா இப்ப என் கூட பிறந்த தங்கச்சிக்கு கொஞ்சம் வேற முகஜாடை இருக்கும், எனக்கு கொஞ்சம் வேற முகஜாடை இருக்கும். அப்ப எங்க அப்பாவால என்ன பண்ண முடியும்? ஒரு 10 ஒரு 1000, ஏன்னா அந்த விந்தணுக்களுடைய தன்மை அப்படி இருக்கிறது. அப்போ பிதா ஆதாமை உண்டு பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ மனிதர்களை ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு மனிதனுடைய நேச்சர் இருக்கு. ஒரு மனிதனுடைய அந்த ஒரு தன்மை இருக்கிறது அந்த விந்தணுக்களுக்குள்ள. சரிங்களா? அப்போ ஒரு சீடு, அந்த விதை தான் ஆதாமையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஆனா இப்ப யாரு வந்து இது ஆதிக்கம் செய்தது? சாத்தான் ஆதிக்கம் செய்ததுனால அவனுக்குள்ள 2 இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த பியூர் கேட் ஃபார் ப்ரோக்ரியேஷன், கர்த்தர் படைக்கும் போது தூய்மையை படைத்தார். அந்த மனிதன் அடுத்தடுத்து எப்படி வந்திருக்கணும்? ஒரு ப்ரோக்ரியேட் பண்ணும் பொழுது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வம்சம், அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னா அந்த புது பியூர் ஜெனரேஷன் தான் வந்திருக்கணும். ஆனா இங்க கரப்ட் ஆயிடுச்சு. இங்க ஸ்பாயில் ஆயிடுச்சு. சோ ஆதாமும் ஏவாளும் அவங்க ஒரு வழிகள், கேட்ஸ். தே ஆர் கேட்ஸ். சோ காட் பிளான்டட் 2 ட்ரீஸ். என்னது? வெளிச்சம். எப்படி அந்த விருட்சத்தின் கனி வந்து பாத்தீங்கன்னா குட் அண்ட் நன்மை தீமை அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்குள்ள இருக்கு, அந்த கனிகளுக்குள்ள இருக்கு. அதே போலதான் நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல, நம்மளுடைய வளிமண்டலத்துல நமக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ காட் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? சிருஷ்டிக்கும் பொழுது, நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் இருள் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இருள் இருந்தது. இருளுக்குரிய தன்மை என்ன? இப்ப நான் சொன்னேன்ல, ஏற்கனவே ஒரு நல்ல விதையில ஒரு மனுஷன் வரான்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு மனுஷன் இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு இருக்கிற விதையை வைத்து ஒரு நல்ல மனிதன் வர முடியும். அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே இருள் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப இருளுக்குரியவன் இருக்கிறான். உங்களுக்கு விளங்குது அந்த பாயிண்ட்? இருளுக்குரியவன் இருக்கிறான். அப்போ ராத்திரி நேரம் அப்படின்னு பிரித்து எடுத்திருக்கிறார். ராத்திரி என்ன சொல்லப்படுகிறது? இருள். அப்போ இந்த ஆவிகள் நடமாடுற டைம், இந்த சாத்தான் நடமாடுகிற காரியங்கள், இதெல்லாம் எங்க இருக்குது? இரவு நேரங்களில் நடக்கிறது. ஹல்லேலூயா. இதோட கூட முன்னாடி இருக்கிறது கோயின்சைட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புரிய வைக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இருள் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. சோ there is a less light in the night. நைட்ல வந்து கொஞ்சம் வெளிச்சம் தான் இருக்கு. இந்த நிலாவுடைய வெளிச்சம் மட்டும் தான் நமக்கு இருக்கு. டே பூரா, பகல் நேரம் பூரா என்ன இருக்கு? சன்லைட் இருக்கு. சோ சூரியனுக்குரிய
அந்த வெளிச்சம் நமக்கு இருக்கு. அப்போ படைக்கும் பொழுது இந்த உலகம் தோன்றும் பொழுதே எப்படி இருக்குதுன்னா, இருளா இருந்ததை ஆண்டவர் என்ன படுத்துறாரு? வெளிச்சப்படுத்தி. அப்ப இருள் அந்த ஈவில், அந்த கெட்டது, கெட்ட ஆவிங்கிறது ஆரம்பத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் வெளிச்சமா இருக்கிறவர். இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். சூரியனையும் சந்திரனையும் படைக்கிறார். ஒவ்வொன்றாக படைக்கிறார். ஒரு பூமி ஒரு தன்மை இல்லாத மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, இது உண்டாகணும், அது உண்டாகணும், வாய் வார்த்தையை வைத்து 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 எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நல்ல ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன், சரிங்களா? எபேசியர் 2:2 வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொள்ளுகிறீர்கள். இதோடைய மீனிங் என்னன்னா, அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டார்க்னஸ் இருக்கு, டிஃபால்ட்டாவே ஒரு இருள் இருக்கு, ஆல்ரெடி ஒரு இருள் இருக்கு. அப்போ ஒரு மனித டிமானிக் மேன் ஆட்டோமேட்டிக்கா இருந்திருக்கணும் இந்த பூமியில. டிமானிக் மேன், சாத்தானுக்குரிய ஒரு மனிதன், சாத்தானுக்குரிய ஒரு உருவம், சாத்தானுக்குரிய ஒரு ஹோஸ்ட், சேனை, சாத்தானுக்குரிய ஒரு சேனை. ஹல்லேலூயா. கரெக்டான வேர்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சேனை, சாத்தானுக்குரிய ஒரு சேனை ஏற்கனவே இருந்திருக்கணும். அந்த இருந்திருக்கிற ஃபார்ம் தான் இந்த படைக்கப்பட்ட எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்களை பார்க்கிலும் இந்த ரிபிலியஸ் கிரீச்சர், தந்திரமுள்ள இன்டெலிஜென்ட், ஹைலி இன்டெலிஜென்ட் குரூக்கெட் கிரீச்சர் சர்ப்பமானது இப்படி ஆதாமிடத்தில் சென்று இல்லாததை பொல்லாததை சொல்லி இப்படி அவனை வசியப்படுத்தி பழத்தை புசிக்க வச்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியாமுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக இருள்ல இருக்கிற அந்த ஆவின் மூலியமாக ஆதாமுக்கு வந்துவிட்டது. சரி, இப்ப இன்னொன்னு நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ஹல்லேலூயா, பிதாவுக்கு ஸ்தோத்திரம், உட்படுத்தின பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, யார் விடுதலையாக்கி? நம்ம தேவன் விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளிலிருந்து நம்மளை விடுதலாக்குறதுக்கு யார் இருக்கிறாரு? பிதா இருக்கிறாரு. சோ நான் இன்னொன்னு சொல்றேன், அது வாசாதான் உங்களுக்கு புரியும். சங்கீதம் 121, 121 அதிகாரம் 4 வசனத்துல, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? பூமியில இருள்னு ஏற்கனவே ஒண்ணு இருந்துச்சு. அசுத்தம் அப்படிங்கிறது ஒழுங்கின்மை இல்லாத இடத்தை நம்ம என்ன சொல்றோம்? அசுத்தம். ஒழுங்கின்மை இல்லாத இடம் என்ன சொல்றது? அசுத்தம். அப்ப இருள் அப்படின்னும் பொழுது அதை நீங்க அங்கீகரிப்பீங்களா? இருளுங்கிறது இருளோடயே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இந்த உள்ள இருக்கிற ஐபால், பியூப்பிள்லாம் எப்போ வேலை பார்க்கும்னா, சன்லைட்டு, சூரிய வெளிச்சம்னு வரும்பொழுதுதான் அந்த மனிதனால அந்த உள்ள வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், பொருட்களை பார்க்க முடியும். அப்போ ஒழுங்கின்மையா இருள் அடைந்த இந்த பூமியை ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து, இப்படிப்பட்டதான அழகு தன்மையை கொடுத்து உருவாக்கி இவர் பாதுகாக்கிறார். அப்ப என்ன பண்றார்? வேர் பிரித்து இருக்கிறார். நைட்டு பகல்னு சொல்லி, இரவு பகல்னு சொல்லி. அப்பதான் அதனால்தான் சொல்றோம், மெஜாரிட்டி ஆஃப் இந்த விச்சர்ஸ், வித்கிராஃப்ட், செய்வினைகள், காரியங்கள் எல்லாம் எப்போ செய்யப்படுகிறது? இரவு நேரங்களில். நைட்டு 1 மணிக்கு, விடிகால 1 மணிக்கு, காலையில ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு, இப்படிப்பட்டதான
காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம தூங்கும் பொழுது ஏராள கனவுகள் கனவுகள் கனவுகள், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், நம்ம தூங்கும் பொழுது நம்ம ஆவி இப்படியாக டெலிபோர்டேஷன் ஆகிறது. இந்த வளிமண்டலத்தோடு கூட இருக்கிற நட்சத்திரங்கள், வானங்கள், ஏராளமான அஸ்ட்ராலஜிக்கல் கிரீச்சர்ஸ், ஏராளமான கிரீச்சர்ஸ் இருக்கிறது. அந்த கிரீச்சர்ஸோட இன்டராக்ஷன் நடக்கும் நம்மளுடைய தூங்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா வித் கிராஃப்ட் அட்டாக்ஸ், சில பேர் நைட்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க, தூங்கி எந்திரிக்க மாட்டாங்க. நைட்ல தான் எல்லாம் கெட்டதும் நடக்கும் மெஜாரிட்டி. ஏன்னா அங்க இருள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரோட சில டைம் சொல்றாரு, நைட்டு விஜிலன்ஸ் பண்ணுங்க, நைட்ல ஜெபிங்க, 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிங்க, அங்க விடுதலை இருக்கிறது, 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிங்க, அங்க விடுதலை இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இது போன்ற இருள் தன்மையை நீக்க ஆண்டவர் என்ன பண்றாரு? விழித்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இப்ப பர்பஸ் புரியுதுங்களா? வாட் எவர் ஹேப்பன்ட் பிஃபோர், ஆதாம் பழத்தை சாப்பிட்டவனாவே கூட இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? சர்ப்பத்தினுடைய அந்த குருக்கட் மைண்ட தெரிந்து தவறு செய்துட்டான் ஆதாம். ஆனா அதே வழியாய் இந்த பிள்ளைகள் வந்திருந்தாலும் என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற உறங்க மாட்டேன், தூங்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். சோ இப்ப பாருங்க இன்னொன்னு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதுல இருக்க 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஹல்லேலூயா. குதிகாலை நசுக்குவாய் என்றார். இப்ப பாருங்க, யார் வந்து கிங் ஆஃப் டார்க்னஸ், பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ்? The Bible calls the devil the prince of power of air. ஹல்லேலூயா. நம்ம எபேசியர்ல 2:2ல வாசிச்சோம். பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஏர்னு சொல்லி இந்த டெவில நம்ம பைபிளே சொல்லுகிறது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது காரியங்கள், எபேசியர் 2:2ல. இப்போ கிங் ஆஃப் டார்க்னஸ், பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிறது கொலோசியர் நம்ம பார்க்கலாம். கொலோசியர்ல பார்க்கலாம், 1:13ல பார்க்கலாம், ஜெனசிஸ் 1:2ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆதியாகமம் 1:2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருள் ஏற்கனவே இருந்தது, இருள் ஏற்கனவே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இப்ப பாருங்க, ஆதாமுக்கு என்ன தெரிந்தது? நிர்வாணமா இருக்கிறோம் என்று தெரிந்தது, நிர்வாணமா இருக்கிறோம் என்று தெரிந்தது. ட்ரீ ஆஃப் அந்த பழத்தை புசிச்சதுக்கு அப்புறமா சொரணா வந்திருக்கு, நிர்வாணமா இருக்கிறோம் அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்ட. பாருங்க, இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிச்சேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசன வார்த்தை வேதாகமத்திலேயே. ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசன வார்த்தை என்ன வார்த்தைனா இதுதான். எப்பவுமே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தரிடத்தில் வருகிறது என்று சொன்னால் அதை அழிக்க வேண்டும், அதை கெடுக்க வேண்டும், அதை நாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒத்த கால நிற்பான். எந்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும், அதனால்தான் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து 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 ஜெபிக்கணும், வைத்து 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 ஜெபிக்கணும். அதை நோக்கி போக வேண்டும், அதை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸி இன் தி பைபிள், he wanted to corrupt the humankind. மனிதனுடைய கரப்ஷன், மனிதனை கரப்ட் பண்ண வேண்டும். சோ நோவாவுடைய பீரியட்ல இது செய்ய வேண்டிய இவன் செய்திருப்பான் இந்த வேலையை. ஆனா நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஆத்தும மீட்பை பெற்றவனாய் காணப்பட்டதுனால, ஆத்தும மீட்பை பெற்றுக்கொண்டவன், ஆத்தும மீட்பு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் கூட்டிட்டு பேழைக்குள்ள போ. ஒரு ரைச்சியஸ் மேன், நீதியுள்ள மனிதனா ஒரு ஜெனரேஷன் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? நோவாவை இப்படியாக பேழைக்குள்ள அனுப்புறார். ஓகே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உன்னுடைய வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கெடுக்க, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ நோவா வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, பேழைக்குள்ள போகாம, ஆண்டவர் சொல்றது எதுவுமே கேட்காம,
ஆண்டவரே எப்படி செலக்ட் பண்றார் நோவாவை? அவன் நீதியுள்ள மனிதனாய் இருந்தனபடினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததனால் அவனை நீதியுள்ள மனிதனாய், நீதினா என்னங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது. ஒரே வார்த்தை. நீதினா என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது. அப்போ அப்படிப்பட்ட மனிதனை செலக்ட் பண்ணி பேழைக்குள்ள போக வச்சு அந்த ஜெனரேஷனை காப்பாற்றுகிறார். நம்மலாம் இப்ப உயிரோட உட்கார்ந்துருக்கோம்னா காப்பாற்றப்பட்ட ஜனங்கள், காப்பாற்றப்பட்ட ஜனங்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இப்ப பாருங்க, சோ இந்த ப்ரொஃபஸியை கெடுக்கணும்னு அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் இப்படியாக அவன் தலையை நசுக்கிற ஜனங்களை நம்மளை மாத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் கொடாக்குடி நன்றி. தலையை நசுக்கிற ஜனங்களை இப்பவும் we have the authority to destroy the serpent. We have the authority to cast out the evil, to cast out the devil. கர்த்தர் கொடாக்குடி நன்றி. இப்ப இன்னொன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ 2 விதைகள் இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதைகள் இருக்கு, 2 விதைகள் இருக்கு. ஒரு சீடு. இப்போ ஆதாமும் ஏவாளும் இணைந்து ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள ஒரு நல்ல விதை இருக்கு, ஒரு கெட்ட விதை இருக்கு. பழத்தை சாப்பிட்டதுனால நல்ல விதை அழகான தோற்றம், பிதா போல தோற்றம், பிதா போல அழகு, பிதா போல அழகுல ஒரு ஆதாமை படைத்திருக்கிறார். பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள காணப்பட்டது ஒரு அசிங்கமான ஒரு விதை. இப்ப 2 விதையும் இருக்கிறது. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன், முதல்ல ஒரு மனுஷன் ஆதாம், ஏவாள், இவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். சரிங்களா? அதுலயுமே ஒரு வித்தியாசம். ஒண்ணு நல்ல விதை, ஒண்ணு கெட்ட விதை. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொன்னேன்? 2 விதை. ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதை இருக்கு. நல்ல விதை பிதா கிட்ட இருந்து வந்தது. பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதாமுடைய ஸ்பிரிட்டை வந்து சர்ப்பம் வந்து ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அதிகாரம். கெட்ட விதை வந்துருச்சா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதை இருக்கு. அப்போ ஆதாம் பெற்ற பிள்ளைகள் கிட்ட 2 விதை இருக்கு. ஒருத்தன் வந்து நல்லவனா இருக்கிறான், ஒருத்தன் வந்து கொலை செய்கிறவனா இருந்திருக்கான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ மனிதனுடைய படைப்பினுடைய மர்மம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டைட்டில நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு புரியாத புதிர் தான். எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது ஒரு புரியாத புதிர் தான். ஆனா இந்த புதிர்க்குள்ள நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 விதை இருக்கிறது. அப்போ இந்த ஆதாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான்னு சொன்னா, பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தான்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரே ஒரு விதை தான் இருந்திருக்கும். மரணமே இல்லை என்று சொல்லி ஒரே ஒரு விதை தான் இருந்திருக்கும். பழத்தை புசித்ததுனால அவனுக்குள்ள 2 விதை இருக்கிறது, 2 விந்தணுக்கள் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நல்ல விதையில வந்துட்டான். இன்னொரு மனுஷன் காயின் கொலை செய்கிறவனாய், கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்தவன், அவனை கொலை செய்ய எப்படி மனசு வரும்? ஏன்னா அவனுக்குள்ள என்ன விதை இருக்கு? சர்ப்பத்தினுடைய விதை, சர்ப்பத்தினுடைய விதை. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். இப்பெல்லாம் நம்ம பார்த்தது பைபிள் ரிலேட்டட் வேதாகமத்துல இருக்கிற ஒரு சில குறிப்புகளை பார்த்தோம். உண்மையாகவே நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. இப்ப கூட சிஸ்டர்ஸ் டெஸ்டிமோனி சொன்னாங்க. சர்ப்பத்தினுடைய கனவுகள், சர்ப்பத்தினுடைய கனவுகள். நம்ம கூட போன வாட்டி நம்ம வாசிச்சோம். பழைய பாம்பாகிய வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சோம். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். So இப்ப creation of the humankind, human man, already I said darkness was there. அப்போ இந்த இருளுக்குரியவன் ஆல்ரெடி இருந்திருக்கிறான். இருளுக்குரியவன் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்திருக்கிறான். அவன் தான் என்ன பண்ணிட்டான்? இந்த சர்ப்பத்தின் வழியாக
எல்லா மனிதர்களையும் வஞ்சித்து பொறாமை பிடித்தவன். பாருங்க, மெரைன் ஸ்பிரிட்ஸ் ஆர் டேக்கிங் தி சார்ஜ் அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஒரு மனுஷன் இச்சிக்கிற தன்மை உடையவனா இருக்கிறான்னா, மெரைன் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கிறது. குயின் ஆஃப் கோஸ்ட், குயின் ஆஃப் கோஸ்ட், மெரைன் ஸ்பிரிட். இப்ப தண்ணியில வாழ்கிற ஜீவராசிகள் அதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. ஆனா மனிதனுக்கு ஆண்டவருக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மனைவி கூட தான் வாழணும். தன்னுடைய மனைவி கூட வாழலன்னா அது துரோகம், அது பாவம் அப்படின்னு சொல்லி. தன்னுடைய கணவன் கூட தான் வாழணும். தன்னுடைய கணவன் கூட வாழலன்னா அது பாவம், துரோகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ தண்ணியில போகிற மீன்களுக்கு தெரியுமா? ஒரு மனைவியோட தான் வாழணும்னு கிடையாது. அது இப்படி எப்படி வேணா வாழும். அப்போ குயின் ஆஃப் கோஸ்ட், படைக்கப்பட்ட பூமிக்குள்ள ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் என்ன நினைக்குது? இப்ப இப்ப வந்து என்ன பண்ண சொன்னேன் நானு? சர்ப்பத்தை பத்தி சொன்னேன். அவன் என்ன பண்ணா? கர்த்தரை போலவே மாறணும். கர்த்தருடைய பெருமையெல்லாம் தனக்கு வந்து சேரணும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மனுஷனுக்கு ஆசை காட்டுனது. அவனுக்கு ஒரு உடம்பு தேவை. அதுக்குள்ள போய் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு. அவன் அதை செய்தான். இப்ப கடலுக்குள்ள இருக்கிற இந்த மெரைன் ஸ்பிரிட், இந்த அசுத்த ஆவி, இந்த அன்கிளீன் ஸ்பிரிட், இதுக்கும் என்ன பொறாமனா, மனுஷனுடைய டொமினியன் ஆண்டவர் படைக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு மனுஷனை படைச்சார். ஆனா இதுங்க என்ன பண்ணுது? அதனுடைய டொமினியன் கேரக்டரை காட்டி மனுஷனை அழுத்தணும், மனுஷனை சப்ரஸ் பண்ணணும். அப்ப இந்த இச்சைக்குரிய காரியங்கள், அதனாலதான் நிறைய ஆண்களை இந்த குயின் ஆஃப் கோஸ்ட் மெரைன் ஸ்பிரிட் பிரித்து வந்து டிவோர்ஸ், எங்க பார்த்தாலும் டிவோர்ஸ், எங்க பார்த்தாலும் இச்சிக்கிற காரியங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இந்த மெரைன் ஸ்பிரிட் பண்ற ஒரே வேலை கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. குடும்பம் இரண்டாய் உடைய வேண்டும், குடும்பம் இரண்டாய் உடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடிதான் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த அனைத்து காரியங்களும் நமக்கு தீர்வு அப்படின்னா ஏசப்பாவுடைய ரத்தத்தை எடுக்கும் பொழுதுதான். நமக்கு தீர்வு அப்படின்னா ஏசப்பாவுடைய ரத்தத்தை எடுக்கும் பொழுதுதான், அதை பயன்படுத்தும் பொழுதுதான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்திருக்கிறார்? இந்த 2 விந்தணுக்கள் இருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள. இந்த 2 விதைகள் இருக்கு. நான் என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன். பாவத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தினால கழுவி, அதனாலதான் நம்ம புது மனுஷனாய் கர்த்தருக்குள்ள ஒரு ஞானசானம் எடுத்து கர்த்தருக்குள்ள ஒரு உடன்படிக்கை வரும் பொழுது பழைய காரியங்கள் ஒழிந்து போயிற்று, புதிய காரியங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி. ஆனாலும் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வேணா நடக்கும் ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட. அப்போ ஒரு நாளும் தேவனுடைய ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது, நம்மளை சுத்திகரிக்கிற காரியங்களுக்காக. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? 2 விந்தணுக்கள் இருக்கிறது, 2 கெட்ட காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இது இருக்கு. ஒரே வீட்டு பசங்கள தான் இருப்பாங்க. நீங்க நிறைய இடத்துல பாருங்க, ஒரே வீட்டு பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தவனுக்கு அந்த நல்ல புத்தியே இருக்காது. காரணம், அந்த மனிதனுக்குள்ள 2 கிரியைகள் இருக்கிறது, 2 காரியங்கள் இருக்கிறது. அப்போ அதனாலதான் சொல்றோம், கர்த்தர் நிறைய போதகர்களை எழுப்புகிறார். எதற்காக? சத்தியம் தான் விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பரப்பும் பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள 2 விதைகள் இருக்கிறது, 2 விதைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அந்த கெட்டதுல இருந்து விடுதலை கொடுத்து நல்ல ஒரு வம்சமாய் வளர்க்க முடியும், நல்ல ஒரு ஜெனரேஷன் உருவாக முடியும், நல்ல ஒரு வம்சம் வளரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போதகர்கள் போதிக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மெசேஜ்ல இருந்து, இந்த செய்தியில இருந்து நமக்கு தெரிந்தது என்ன? உங்களுக்குள்ளயும் சரி,
எனக்குள்ளயும் சரி, எந்த மனிதனுக்குள்ளயும் சரி, 2 இருக்கும். நம்ம தான் சூஸ் பண்ணணும். எத நோக்கி போகணும்னு சூஸ் பண்ணணும். என்ன வேணும்னு சூஸ் பண்ணணும். இல்ல, இல்ல. நான் ஆத்துலயும் ஒரு கால் வைப்பேன். நான் சேத்துலயும் ஒரு கால வைப்பேன். சேறு வந்து சாத்தான். ஆறு வந்து பரிசுத்த தேவன். அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுத்தா நமக்கு மரணம்ங்கிறது எப்படிங்க? நம்ம சாதாரண மூச்சு காத்து நின்னு நம்மள புதைக்கிறாங்க பாருங்க. அத பத்தியே பேசல. ஸ்பிரிச்சுவல் ரீதியில பாருங்க. ஆவிக்குரிய ரீதியில பாருங்க. மரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடி புதைக்கப்படுறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா என்னவா மாறிடுச்சு? சரி. ஆ ஒரு நாய்க்குட்டி இறந்து போகுது. ஒரு பூனைக்குட்டி இறந்து போகுது. அதெல்லாம் பூமிக்கே போயிடும். அதெல்லாம் பூமிக்கே போயிடும். அதனுடைய ஸ்பிரிச்சுவல் அது ஆத்துமாக்கெல்லாம் யாரும் கேரண்டி கிடையாது. அது அப்படியே போயிரும். சரிங்களா? ஆனா மனிதனுக்கு அப்படி கிடையாது. மனிதன் விசேஷித்தவன். பெற புதைச்சதுக்கு அப்புறம் ஆவி எங்க போகணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். பிதா கிட்ட போகணும். இயேசு கிறிஸ்து தான் வழியும், சத்தியமா, ஜீவனா இருக்கிறார். பிதா கிட்ட கொண்டு போறதுக்கு. ஹல்லேலூயா! அப்போ ஒரு மனுஷன் இயேசுனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டான். இயேசுனுடைய அன்பை ருசி பார்த்து விட்டான். இயேசுனுடைய அன்பை அவன் அங்கீகரித்து, அவன் ஏற்றுக்கொண்டு, அதை அனுபவித்து, அத திரும்பி அவன் ரெசிப்ரோகேட் பண்றான், அத காட்டுறான்னு சொன்னா, அவன் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்குள்ள என்ன இருக்க போகிறது? நல்ல விதை. அப்ப மனிதனுடைய பிறப்புடைய மர்மம், படைக்கும் பொழுது நல்ல விதையுடையவனாய் இருக்கிறான். அப்போ நம்ம எப்படி மாற வேண்டும்? நம்மளுடைய பாடிய கிளென்ஸ் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிளட்ட வைத்து, ஏசப்போடைய ரத்தத்தை வைத்து. அப்போ அக்கினி, ஆண்டோடைய அக்கினி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துல உள்ள காரியங்கள், there is a correlation. நெறைய உறவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்துக்குரிய திருப்பி நம்ம எங்க வருவோம்? அக்கினி கிட்ட வருவோம். எங்க சுத்தி என்ன சுத்தி போனாலும் ஒரு பாவத்துக்கு விமோச்சனம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்காம ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்த முடியும். அப்போ உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற கெட்ட விதைன்னு இருக்குதுன்னு சொன்னா அந்த விதையை யாரு எடுத்து போட்டு நல்ல ஒரு வம்சமாய் மாற்ற முடியும்? இயேசுவால தான் மாற்ற முடியும். வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் we cannot enter the kingdom of God. பிதா வந்து வெஞ்சன்ஸ்ல இருப்பாரு. பாவம், 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 அசுத்தம், அசுத்தம். நம்ம பாருங்க, இப்ப நான் ஆண்டவருடைய செய்தி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவரை நினைச்சு பார்க்கிறோம். இதே நேரத்துல விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வேசித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை, திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ there is a vengeance. ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார் பிதா. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த ஒரு பாவத்துக்குரிய அந்த காரியம் இயேசு கிறிஸ்து இல்லாம பிதாவை நம்ம தரிசிக்கவும் முடியாது, பிதா கிட்ட போகவும் முடியாது. அப்போ நல்ல விதை, நல்ல ஒரு வம்சம் வளர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவர் சுமந்த சிலுவையை நம்ம சுமக்க வேண்டும். அது வலிக்கும், நமக்கு கிழிக்கும், நமக்கு ரத்தம் வரும். வனாந்தர வாழ்க்கை தான். ஓ, வனாந்திரம் வறட்டு வாழ்க்கை தான். வறண்டு போன ஒரு நிலைமை தான். ஆனா நமக்கு ஒரு நாள் இருக்கிறது. நமக்கு ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை உயர்த்துற நேரம், ஆசிர்வதிக்கிற நேரம், நம்மளை பயன்படுத்துகிற நேரம், நம்மளை செழிக்க வைக்கிற நேரம் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவ விட்டுறவே கூடாது. ஒரே ஒரு அட்வைஸ். உங்களை விட நான் வயசுல சின்னவளா கூட இருக்கலாம். பட் வயசுல சின்னவ அப்படின்னா கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என்கிட்ட வா. பிரச்சனை தான் இருக்கும் வாழ்க்கையில. சாத்தா அப்படிதான் பண்ணுவான், அப்படிதான் நோண்டுவான். என்கிட்ட வா, உனக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன், உனக்கு நிம்மதியை நான் கொடுக்கிறேன், உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார், அழைக்கிறார். நம்ம யாரும் அவரை தேடி போல, அவர்தான் நம்மை தேடி வருகிறார். நான் என் வாழ்க்கையில பாக்குறேன். 2 நாள் நான் ஏதோ ஒரு விஷயத்துல துக்கப்படுறேன்னா
அடுத்த நாள் எனக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார். அப்பதான் நான் புரிஞ்சுக்குவேன். ஓ! பரிசுத்தாவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சமாதான பிரபு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் புரிந்து கொள்வேன். அப்போ கெட்ட விதையை நம்ம என்கரேஜ்மென்ட் பண்ணாம, கெட்ட விதைக்குரிய சிந்தனையை சிந்திக்காமல், சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கிற பிள்ளைகளாய், ஆண்டருடைய அத்தாரிட்டியை கிடைக்கிற ஒரு பிள்ளைகளாய், ஆண்டருடைய அத்தாரிட்டியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்ளும் பொழுது சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கிற பிள்ளைகளா நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை. ஏசப்பா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒண்ணுமே எங்களுக்கு நடக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லும் பொழுது அப்படியே ஆக கடவது, அப்படியே ஆக கடவது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நடக்கட்டும். அதான் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இது ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக் தான். இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பைபிள் வசனத்தை எடுத்து சொல்லப்பட்ட காரியங்கள். அதனால நல்லா சிந்திக்க வேண்டும். நமக்கு தேவன் இல்லாம எதுவும் நடக்காது. நமக்கு இயேசு கிறிஸ்து இல்லாம எதுவும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஜீவனுமாவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் ஒப்படைக்கணும் பிதா கிட்ட. இயேசு கிறிஸ்துவ ஒப்படைக்கணும். இந்த மனுஷன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே வந்துகிட்டு இருக்கான் பிதா அப்படின்னு சொன்னார்னா, ஓ ரிஜெக்டட் தள்ளப்பட்ட இன்டு தி நம்ம வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்து நம்மளோட பேரை எடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாரு உங்களை பத்தி. இந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான். இந்த மனுஷன் ஒரு காலத்துல தப்பு செஞ்சுட்டு இருந்தவன் தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு வரான். எனக்கு கீழ்ப்படுகிறான்னு சொல்லி பிதா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா போதும். பிதா பரலோகத்துக்குள்ள கூப்பிட்டுருவார். அல்லேலூயா. கர்த்தர் கூட கூடின அவர் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீங்க என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் கூறுகிறீர்கள். நீங்க சொல்லுகிறபடியே நான் தான் போதகர், ஆண்டவர். அப்போ ஆண்டவரும் போதகரமா இருக்கிற நானே உங்களுடைய கால்களை கழுவும் பொழுது நீங்க கழுவி கமினன் எடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பத்தையும் ரசத்தையும் புசியுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஏன் காலை மட்டும் கழுவுகிறார்? கால் தான் கண்ட இடத்துக்கு போகும். ஹல்லேலூயா. கால் தான் கண்ட இடத்துக்கு போகும். அசிங்கத்தை மிதிக்கும். அப்போ காலை கழுவினார் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம எவ்வளவு தாழ்மையா இருக்க வேண்டும். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் சேர்த்து நம்ம எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். கர்த்தருடைய விஷயத்துல எவ்வளவு தாழ்ந்து போகணுமோ அவ்வளவு தாழ்ந்து போகணும். லவ் ஈச் அதர். உங்களை நீங்க நேசிக்கிறது போல பிறரை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல விதையாய் நல்ல ஒரு மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள 2 கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். நம்ம நல்ல பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இல்லாம இது நடக்கவே நடக்காது. அதனால கர்த்தர் இந்த சர்மனை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டி ஒரு ஜெபம் செய்திருங்க. ஜெபம் செய்து நீங்களே வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. சரிங்க ஆண்டி. தேங்க்யூ.